எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை, சிறப்பு தீவிர நடவடிக்கை நாடு முழுவதும் இன்றைக்கு பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக உள்ளது. இந்தியாவிலேயே முதலாக இதனை விவாதிப்பதற்கென்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். எல்லோரும் வாருங்கள், இது குறித்து கலந்தாய்வு செய்வோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதனை தடுக்க முயற்சிப்போம் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள். அது போதாது, நீதிமன்ற நடவடிக்கையை தாண்டி மக்கள் போராட்டமாகவும் இது பரிணமிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்க பெற்று ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. களத்திலே மக்களோடு நின்று போராட வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுதலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னெடுப்பிலே தமிழகம் தழுவிய அளவில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்று வருகிறோம். அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய முன்முயற்சியில் இன்றைக்கு இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சந்தித்து வருகிற நடவடிக்கை தான். புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது, இறந்து போனவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது, மாவட்டம் விட்டு மாவட்டம் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவது, தவறுதலாக பெயர்கள் பிழையோடு பதிவாகி இருந்தால் அந்த பிழைகளை திருத்தம் செய்வது என்கிற நடவடிக்கை அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது. தேர்தல் நடக்கும் போதெல்லாம், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும், இந்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்பது அவ்வப்போது நடைபெற்று வருகிற ஒன்றுதான். இது நமக்கு தெரிந்த உண்மை. தேர்தல் அல்லாத காலத்திலும் நடக்கும். அதிகாரிகள் அதை செய்வார்கள். தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா, அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா, இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை, அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள். அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது, எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள். தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள். அது கட்டாயம் நடந்தாக வேண்டும். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும். எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால், மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை. இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் தானா, இந்த மண்ணின் குடிமகன் தானா, இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம்.
CAA என்று ஒரு சட்டம் வந்தது. கொரோனா டைம்ல நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம். அதனை எதிர்த்து நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது, சிதைந்து போனது. அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை. சட்டங்கள் நிறைவேறிவிட்டன. அந்த CAA என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடிமக்கள் தேசிய பெயரேடு, இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம். இதை நாம் அனைவரும், அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும்.